வணக்கம் நெற்றிக்கண் நிகழ்ச்சி, யார் எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க சுரேஷ், உங்களுடைய ஐயங்களை கேளுங்க. சார், பட்டாவரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரயில்வே ஸ்டேஷன் இல்ல, மீன் மார்க்கெட்டா இருக்கு. ஓகே, அத பத்தி என்ன ஆக்சிடென்ட்? ஓகே சார் ஒண்ணும் இல்ல சார், பட்டாபுரம்ல மீன் மார்க்கெட் பிளாட்ஃபார்ம்ல கூட மீன் விக்கிறாங்க சார். கண்டிப்பா பட்டாபுரம்ல பல முறை கம்ப்ளைண்ட் பண்ணி ஒவ்வொரு முறை ஆக்ஷன் எடுப்பாங்க. ஆக்ஷன் எடுத்து முடிஞ்சு ஒரு 3 days கழிச்சு திரும்ப வைப்பாங்க. திரும்பவும் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், திரும்ப ஆக்ஷன் எடுப்பாங்க. இது போல பல முறை கம்ப்ளைண்ட் பண்ணி ஆக்ஷன் எடுத்துட்டே இருக்கிறாங்க. எங்க நாலேஜுக்கு வர டைம்ல ஏதாவது நடக்குங்க. கண்டிப்பா அது ஒரு ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே, அதுவே டிக்கெட் கவுண்டர் பக்கத்துல படிக்கடிக்க வச்சுட்டு இருக்காங்க. ஆமா சார், ஆமா சார். அது நம்ம அதிகாரி, ரயில்வே அதிகாரிங்கிட்ட சொல்லி அது சீஃப் செக்யூரிட்டி கமிஷனர் இருக்காருங்க, அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி அதை எவிக்ஷன் பண்றதுக்கு ஏதாவது பண்ணுவாங்க. அங்க இந்த எராடி. இன்னொரு கேள்வி, சொல்லுங்க. பட்டாபுரம்ல ஃபாஸ்ட் ட்ரெயின் நிக்க மாட்டேங்குது. ஆமா சார், பட்டாபுரம்ல சார் ஒரு நிமிஷம் இதுக்கு நான் பதில் சொல்றேங்க. பட்டாபுரம் ஒரு முக்கியமான ரயில் நிலையங்க. இங்க வந்து ஃபாஸ்ட் லோக்கல் நிக்கிறதுக்கு ஃபாஸ்ட் லைன்ல வந்து பிளாட்ஃபார்ம் கிடையாது. பிளாட்ஃபார்ம் இல்ல. ஃபாஸ்ட் லைன்ல பிளாட்ஃபார்ம் வேணும் அப்படிங்கிற கோரிக்கையை நான் வந்து ஏப்ரல் மாசமே மீட்டிங்ல வச்சிருக்காங்க சார். அப்படி பார்க்க போனா திருநூர்ல ஃபாஸ்ட் ட்ராக்ல இது கிடையாதுங்க சார். அது வந்து அங்க வந்து பட்டாபுரம்ல இருந்து ஸ்லோ லைன் திருப்புற ப்ரொவிஷன் வந்து பட்டாபுரம் திருநூறு நடுவுல தாங்க இருக்குது. அதனால தான் திருப்பிடுறாங்க. பட்டாபுரம்ல அது மாதிரி முடியாது. மெட்ராஸ்ல இருந்து பட்டாபுரம் வரைக்கும் ஸ்லோ லைன்ல வரணும், ஃபாஸ்ட்ல வரணும், மாற முடியாது. பட்டாபுரம் வந்து சேஞ்ச் ஆவர் ஸ்டேஷன். அதனால பட்டாபுரம்ல தான் சேஞ்ச் ஆகும். உங்க கோரிக்கை வந்து நியாயமான கோரிக்கை. ஏப்ரல் மாசம் மீட்டிங்லயே வந்து பட்டாபுரம்ல ஃபாஸ்ட் லைன்ல பிளாட்ஃபார்ம் வேணும் அப்படிங்கிற கோரிக்கை வச்சிருக்காங்க. இது வரைக்கும் பதில் வரல. நாங்க கேக்குறாங்க இதை பத்தி மேலும் கேக்குறோம். பட்டாபுரம்ல ஃபாஸ்ட் லைன் நிக்கிறது சார், பல கோரிக்கைகள் போயிருக்கு, பல லெட்டர்ஸ் போயிருக்கு. ஆனா டெக்னிக்கல் ரீசன்ஸ் சொல்லி டிராப் பண்றாங்க. இன் ஃபியூச்சர்ஸ்ல வந்து இந்த லெவல் கிராசிங்லாம் எல்லா இடத்துலயும் ஆர்ஓபிலாம் முடிஞ்சதுன்னா நிச்சயமா பட்டாபுரம்ல ஃபாஸ்ட் பிளாட்ஃபார்ம் ஒன்னு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அப்பு சென்னை போகுது பாத்தீங்களா, அந்த சைடுல ஒரு பிளாட்ஃபார்ம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம கேட்டு அதிகாரிகளை கேட்டு நம்ம பிளாட்ஃபார்ம் போட வைப்போங்க. ஓகே, தேங்க்யூ.